निषिद्धैरपि एभिः लुलितमकरन्दो मधुकरैः करैः इन्दोः अन्तश्चुरित इव सम्भिन्नमुकुलः विधत्तां सिद्धिं नो नयनसुभगाम् अस्य सदसः प्रकीर्णः पुष्पाणां हरिचरणयोः अञ्जलिः अयम्. ஸோ போன கிளாஸ்ல நம்ம வந்து அந்த சூத்திரதாரன் இதோட முடிச்சோம் இல்லையா? பிருஷ்டதோ விலோக்கிய, அதாவது அந்த அந்த லாக்ஷா கிருஹானல விஷான்ன சபா, அது வந்து நேபத்தியத்திலேருந்து வருது. அதுக்கு முன்னாடி இந்த சூத்திரதாரன் வந்து நிர்வாண வைர தகனாக பிரசமாத் அரீணாம் நந்தந்து பாண்டு தனயாக சகமாதவேன ரக்த பிரசாதித புவக க்ஷத விக்கிரகாச்ச ஸ்வஸ்தா பவந்து குருராஜ சுதாக சபிருத்தியாக. இது வந்து ரெண்டு பார்த்தோம். துவனி ஒன்று பார்த்தோம். இதுல என்ன அப்படின்னா, பிராக்டிக்கல் அர்த்தம் வந்து பாண்டுதனயாக நந்தந்து மாதவேன சக குருராஜசுதாக சபிருத்தியாக ஸ்வஸ்தாக பவந்துன்னு ரெண்டு பிரைமரி மீனிங் பார்த்தோம். நன்னா இருக்கட்டும்னுட்டும். ஆனா அந்த ஸ்வஸ்தாகாங்கிறது ஸ்வர்கே ஸ்திதாக பவந்துங்கிற ஒரு அர்த்தம் வருதுன்னு பார்த்தோம். இதை கேட்டுவிட்டு நேபத்தியத்திலேருந்து லாக்ஷா கிருஹானல விஷான்ன சபா பிரவேசைஹி பிராணேஷு வித்த நிச்சயேஷு ச நஃப் பிரஹிருத்யை ஆக்ருஷ்ய பாண்டவ வது பரிதான கேசானு ஸ்வஸ்தா பவந்து மை ஜீவதி தார்த்தராஷ்டிராஹா அப்படிங்கிற ஒரு சப்தம் வருது. ஒரு நான் மை ஜீவதி சதி, நான் வந்து உயிரோட இருக்கும் பொழுது தார்த்தராஷ்டிராக ஸ்வஸ்தா பவந்துவா அப்படின்னு ஒரு குரல் கேட்கறது. அது பீமனுடைய குரல். சோ அது கேட்டுட்டு பிருஷ்டதோ விலோக்கிய அயே கதவயம் வாசுதேவ கமனாத் குருசந்தானம் அமிருஷ்யமானः புருது லலாட்ட தடகடித விகட ப்ரூகுட்டினா திருஷ்டிபாதேன ஆபிபன்னிவ நஹ சர்வான் சகதேவேன அனுகம்யமானः क्रुद्धो பீமசேனः ஈத ஏவ அபிவர்த்ததே தன்ன யுக்தம் அஸ்ய புரதः ஸ்தாதும். ஓ, வாசுதேவர் வந்து ஒரு ஒரு சந்தி, ஒரு அலையன்ஸ் பண்றதுக்கோசரம் போனதை கேட்டுப்ட்டு பீமனுக்கு வந்து கோவம் வந்துருத்து. ஸோ அவன் வந்து ரொம்ப ஒரு கோவத்தோட இங்க வந்து வராருங்க. ஹி வாஸ் ஃபாலோடு பை சகதேவன். சர்வானு திருஷ்டிபாதேன ஆபிபன்னு இவ நக நக சர்வானு நக சர்வானு சகதேவேன அனுகம்யமானக, சகதேவனால பின்தொடரப்பட்டவரான சக பீமா குருத்தா பீமசேனக இங்க தான் வரார். இனிமே இங்க இருக்க வேண்டாம்னுட்டு இவா ரெண்டு பேரும் கிளம்பி போயிடுறான், சூத்திரதாரனும் அந்த பாரிபார்ஷ்விகனும். இப்போதான் வந்து டிராமா வந்து ஆரம்பிக்கிறது. இது நிஷ்கிராந்தவ் அப்படின்னா அவ ரெண்டு பேரும் வெளியில போயிட்டா. பிரஸ்தாவனா, இதோட பிரஸ்தாவனா முடிஞ்சுடுத்து, இன்ட்ரோடக்ஷன். ததः பிரவிசதி சகதேவேன அனுகம்யமானः குருத்தः பீமசேனः. ஸோ சகதேவனால் அனுகம்யமானः அப்படின்னா பின்தொடரப்பட்டவனான பீமசேனः. அது கோஸ் அஸ் அன் அட்ஜெக்டிவ் ஃபார் பீமசேனः. சரியா? சகதேவனால் சகதேவேன அனுகம்யமானः குருத்தः பீமசேனः, இது ரெண்டுமே அவனுக்கு அட்ஜெக்டிவ். பீமசேனः ஹா துராத்மன் விருதா அமங்கள பாட்டக சைலூஷ அபசத அப்படின்னுட்டு அந்த லாக்ஷா கிருஹானலம்ங்கிறத திருப்பி சொல்றான். ஏ துராத்மன், இந்த சைலூஷங்கிறது அந்த ஆக்டர்ஸ். அபசத, இங்கேருந்து போங்கோ. என்ன அமங்கள பாட்டக, மங்களத்தை சொல்லாம அமங்களத்தை படிக்கிறவாளே நீங்க இங்கேருந்து கிளம்புங்கோ. லாக்ஷா கிருஹானல அப்படின்னுட்டு இந்த ஸ்லோகம் இருக்கணும். அந்த முன்னாடி படிச்ச ஸ்லோகத்தை திருப்பி ரிப்பீட் பண்றான். இத்தியாதி புனகப்பட்டதி சானுநயம் ஆரிய மர்ஷய கோவம் படாதீங்கோ. அனுமதமேவ நக பரதபுத்திரஸ்ய அஸ்ய வச்சனம். சோ வந்து என்ன அப்படின்னா, அனுமதம் ஏவ, அனுமதம் அப்படிங்கிறது சம்மதம்னு அர்த்தம். சோ அனுமதமேவ அஹ், நக பரதபுத்திரஸ்ய அஸ்ய வச்சனம். இந்த புத்திரஹா அப்படின்னு சொல்லும்பொழுது, பரதபுத்திரன் அப்படின்னா பரதன்கிறவர் தான் நாட்டிய சாஸ்திரத்தை எழுதினார் இல்லையா? பரதாஸ் நாட்டிய சாஸ்திரம்ங்கிறது வெறும் நாட்டியத்துக்கு மாத்திரம் இல்ல, நாடகத்துக்கும். சோ அதுல ஆறாவது சாப்டர்ல தான் ஹி டாக்ஸ் அபவுட் த நவரசங்கள். ஓகேவா? சோ அதுலதான் உங்களுக்கு வந்து இந்த பரதநாட்டியத்துல கரணங்கள்லாம் பண்றாளே இந்த நாட்டிய சாஸ்திரத்துல இருந்து தான். சோ பரதபுத்திரஹா அப்படின்னு சொல்லும் பொழுது பரதஸ்ய புத்திரஹா யாருன்னா இந்த சூத்திரதாராலாம். இந்த நட்டர்கள் எல்லாமே பரதனுடைய புத்திரர்கள் மாதிரி. அஸ்ய வச்சனம் அனுமதமேவ, அனுமதம்னா யுக்தமேவ. சரியா? அபிமதமேவ என்ன அப்படின்னா பஷ்ய அப்படின்னுட்டு நிர்வாண வைரதகனாக இடி பட்டித்வா அந்யதா அபிநயதி. நம்ம பார்த்தோம் இல்லையா? ஒண்ணுத்துல ஸ்வஸ்தாக பவந்து அப்படின்னு வருது,
உன்னுன்னத்துல அவ வந்து சொர்க்கத்துல போய் சபரத்தியாக குருராஜ சுதாக எல்லாரும் செத்து போட்டோம் அப்படிங்கிற மாதிரி வருதுங்கிற அந்த இன்னொரு அர்த்தத்தை வந்து இந்த சகதேவன் வந்து பீமனுக்கு சொல்றான். அதனால வந்து மர்ஷய மர்ஷய அப்படின்னா கோவம் கொள்ளாதே, சரியா? க்ஷமஸ்வ மன்னிச்சுடுன்னு அர்த்தம். க்ஷமஸ்வ க்ஷமஸ்வ அஸ்ய பரதபுத்திரஸ்ய நடஸ்ய வச்சனம் அனுமதமேவ அந்யதா அபிநயதி, வேற ஒரு விதமாக அபிநயம் பண்றான். அப்புறம் பீமசேனன் வந்து சோபலம்பம் சோபாலம்பம் அப்படின்னா உபாலம்பகா அப்படின்னாலே சென்சுரிங்னு அர்த்தம், திட்டுறதுன்னு அர்த்தம். புரியுறதா? சோ சோபாலம்பம் நகலு நகலு அமங்கலானி சிந்தயித்தும் அர்ஹந்தி பவந்தः கௌரவாணாம் சந்தேயாக தே பிராதரக யுஷ்மாக்கம் யுஷ்மாக்கம் அப்படின்னு ஒரு இதெல்லாம் வந்து ஒரு நக்கலா பேசுறதுன்னு சொல்றோம் இல்லையா? ஆமா ஆமா உங்களுக்கு ரொம்ப தேவை அப்படிங்கிற சொல்றோம்ல ஆத்துல, அந்த மாதிரி. நகலு நகலு அமங்கலானி சிந்தயித்தும் பவந்தः கௌரவாணாம். பவந்தः அப்படின்னா சகதேவனை மாத்திரம் சொல்லல, இவனை விட்டுட்டு மீதி இருக்கிற 4 பாண்டவாளையும் சொல்றான், பிளஸ் கிருஷ்ணர் எல்லாரையும் சேர்த்துட்டு பவந்தகா நீங்கள் கௌரவானாம் கௌரவர்களினுடைய அமங்களானி சிந்தையுத்தும் ந அர்ஹந்தி. புரியுறதா? அவளுக்கு வந்து அன்பேவரபிளான அவங்களம் அப்படிங்கிறது இன்னாஸ்பீஷியஸ், இன்னாஸ்பீஷியஸான விஷயத்த அந்த கௌரவாளுக்கு வந்து யோசிக்கிறதுக்கு உங்களுக்கு பிடிக்கவே பிடிக்காதே. சந்தேயாகாதே பிராதரக யுஷ்மாகம். ஸோ உங்களுக்கு வந்து என்னன்னா அஹ், அஹ், அதாவது அவ வந்து பிராதரக தே பிராதரக யுஷ்மாக்கம் சந்தேயாக, உங்களுக்கு வந்து அந்த பிராதரகன அவளை நீங்க வந்து பிரதர்ஸா கன்சிடர் பண்றேன் கௌரவாள. அந்த யுஷ்மாக்கம் பிராதரக அப்படின்னா இவனுக்கு அவ பிராதா இல்ல. புரியுறதா? சோ உங்களுடைய பிராதரக பிராதா பிராதாரோ பிராதரக உங்களுடைய பிரதர்ஸ் அவா தே பிராதரக சந்தேயாக அவ எல்லாரும் என்ன அப்படின்னா யூ வாண்ட் டு ஹாவ் அன் அலையன்ஸ் வித் தம். சரியா? சந்தேயாக அப்படின்னா அஹ், சந்தாத்தவ்யாக சந்தீகரண யோக்யா, யூ நீட் டு ஹாவ் அண்ட் பேட்ச் அப் வித் தம் பிகாஸ் அவ உன்னோட பிரதோஷனோ அப்படின்னு ஒரு மாதிரி ஒரு சர்க்காஸ்டிக்கா பேசுறது அது. புரியுறதா? சரோஷம் உடனே சகதேவனுக்கு கோவம் வந்துடுத்து. ஆரிய திருதராஷ்டிரஸ்ய தனயாத் கிருத வைராத் பதே பதே ராஜா நச்சேத் நிஷேதாக சியாத் கஹ க்ஷமேத தவானுஜக. உடனே இவன் வந்து சொல்றான், எங்க எல்லாருக்கும் வந்து கோவம் இருந்துட்டு தான் இருக்கு, ஆனா நாங்க யாருக்கு கட்டுப்பட்டிருக்கோம் அப்படின்னா அண்ணாக்கு கட்டுப்பட்டிருக்கோம். தவ அனுஜக அப்படின்னா உன்னுடைய பிரதர்ஸ். ராஜா சேத்து நிஷேத்தா ந சியாது, ராஜாவான ராஜாங்கிறது இங்க யுதிஷ்டிரன். ராஜா நச்சேத்து நிஷேத்தாக, ராஜாவான யுதிஷ்டிரன் வந்து தடுக்கலைன்னா என்ன அப்படின்னா நிஷேத்தா ந சியாது ததா தவ அனுஜக உன்னுடைய பிரதர்ஸ் பதே பதே ஒவ்வொரு ஸ்டெப்லயும் கிருத வைரானு திருதராஷ்டிரஸ்ய தனையானு ந க்ஷமேத. சோ கிருத வைரானு கிருதம் வைரம் ஏபியக தே, சரியா? தானு. சோ யாரை குறித்து ஒரு வைரிபாவம் அப்படிங்கிறது வெக்கப்பட்டதோ அந்த கிருத வைரானு தனையானு பிள்ளைகளை, யாருடைய பிள்ளைகளை? திருதராஷ்டிரஸ்ய தனையானு ந க்ஷமேத பதே பதே ந க்ஷமேத. சரியா? என்ன அவ வந்து ஒவ்வொரு ஒவ்வொரு இடத்துலயும் இவாளுக்கு வந்து ஏதாவது ஒரு அஹ், இது தப்பு தான் பண்ணிட்டு இருக்கா. அதனால என்ன அப்படின்னா ஒவ்வொரு ஸ்டெப்லயும் அபராதம் பண்ற அவள என்ன அப்படின்னா அந்த திருதராஷ்டிரனுடைய புத்திரர்களுடைய அபராதங்களை ந க்ஷமேத, டெஃபினட்டா நாங்க யாருமே அலோவ் பண்ண மாட்டோம், மன்னிச்சிட மாட்டோம். பட் நாங்க ஏன் இவ்வளவு அடங்கி இருக்கோம் அப்படின்னா அண்ணா சொல்லிட்டார், ராஜா வந்து தடுத்துட்டார். அதனால பதே பதேன பிரதிபதம் கிருத வைரானுன்னு கிருத அபகாரான்னு திருதராஷ்டிரஸ்ய தனையானு. சரியா? யார் எந்த திருதராஷ்டிரங்களுடைய தனையன்களை பிள்ளைகளை க்ஷமேத நாங்க வந்து யார் வந்து பொறுத்துப்பா. புரியுறதா? அஹ் ராஜா யுதிஷ்டிரஹ சேது நிஷேத்தா எதின நிஷேத்தா ந சியாது தடுக்கவில்லையே என்றால் தவ உன்னுடைய பீமசேனனான உன்னுடைய கஹ அனுஜக கஹ கனிஷ்டக பதே பதே ஒவ்வொரு ஸ்டெப்லயும் கிருத வைரானு திருதராஷ்டிரஸ்ய தனையானு க்ஷமேத யார் வந்து அவ அவ பண்ற அந்த எனிமிட்டி தவறை எந்த பிரதர்ஸ் ஆஃப் யோர்ஸ் வில் டாலரேட், யாரும் டாலரேட் பண்ண மாட்டான்னு அர்த்தம். இஃப் நாட் யுதிஷ்டிரா
ஸ்டாப்ஸ் அஸ். நாங்க வி உடன்ட் அவளை மன்னிக்க மாட்டோம் அப்படின்னு சொல்றோம். புரியுறதா? ம். ஆமா. இங்க அலங்காரம்னு பார்த்தீங்கன்னா காவியலிங்க அலங்காரம். ஆ, அவன் தடுக்கவில்லையே என்றால் நாங்க தடுத்துட்டோம், நாங்க மன்னிக்கிறோம் அப்படின்னு நினைச்சுக்காத. இதுதான் ரீசன் அப்படின்னு சமர்த்தனீயசிய சமர்த்தனம். ஓகேவா? மேலும் பீமசேனः ஏவமிதம் அத ஏவ அகம் அத்ய பிரபிருதிஹி பின்னஹா பவத்பியः. பெரிய வார்த்தை. சோ அப்படியா? சரி, ஓகே. சோ அண்ணா தானே தடுக்கிறார். நான் அண்ணாக்கு தம்பியா இருக்கிறதுனால தானே தடுக்கிறார். அதக ஏவ, அதனாலேயே அகம் நான் அத்ய பிரவருத்தி இன்னிலிருந்து ஆரம்பிச்சு பவத்பியா பின்னக ஐ எம் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் த பஞ்சபாண்டவாஸ். நான் வந்து பஞ்சபாண்டவாள்ல நான் ஒத்தனை இல்லவே இல்லப்பா. அதனால எனக்கு அவளோட ஒரு சந்தி வச்சுக்கணுங்கிற அவசியமே கிடையாது. உங்களுக்கெல்லாம் அவசியம். ஏன்? நான் யுதிஷ்டிரன் சொல்லிட்டான். நான் வந்து ஐ எம் நாட் ஒன் அமாங் யூ ஃபைவ் அப்படின்னு யூ ஃபோர் அப்படின்னு சொல்லிட்டான். பஷ்ய என்ன அப்படின்னா பிரவருத்தம் எது வைரம் மமகலு சிசோரேவ குருபிஹி ந தத்ர ஆர்யः हेतुः न भवति किरीटी न च युवा जरासन्दस्य उरस्थलमिव विरूढं पुनरपि क्रुद्धा சந்திம் பீமஹா விகடயதி யூயம் கடயத. ஸோ வந்து என்ன அப்படின்னா எது வைரம் பிரவருத்தம் அப்படின்னா வைரம்னா எனிமிட்டி. அந்த அந்த அவாகிட்ட வந்து எனக்கு ஒரு வைரி பாவம்ங்கிறது பிரவருத்தம் வளர்ந்துட்டே இருந்தது பத்தியா. அது வந்து சின்ன வயசுல இருந்து வளர்ந்தது. அதுக்கு காரியம், அதுக்கு வந்து காரணம் ஹேத்துவானது அண்ணாவோ இல்லைன்னா கிரீட்டினா அர்ஜுனன், அர்ஜுனனோ இல்லைன்னா நீங்க ரெண்டு பேருமோ கிடையாது. சரியா? ஜராசந்தஸ்ய விரூடம் உரஸ்தலம் இவ பீமஹ குருத்தா புனரபி சந்திம் விகடயதி யூயம் சந்திம் கடயத. அதாவது எப்படி வந்து ஜராசந்தனுடைய உரஸ்தலத்தை வந்து ரெண்டா பிளந்து போகப்பட்டதோ அந்த மாதிரி கோபமா இருக்கின்ற பீமனானவன் புனரபி சந்திம் விகடயதி, நீங்க சேர்த்து விட்டேன்னா நான் பிரிச்சு விடுவேன். ஆனா நீங்க என்ன பண்ணுவேள்? யூஎம் சந்திம் கடயத, திருப்பி யூ ஆல்வேஸ் ஹாவ் ஒரு அலையன்ஸ் வச்சுக்கோங்க. அதான் அரக்கு, அதான் அந்த லாக்ஷாகிரகம்னு சொல்றாளோ. அரக்கு மாளிகையில எரிச்சா அதுக்கப்புறம் போய் சேர்ந்துட்ட. அதுக்கப்புறம் எனக்கு சின்ன வயசுல விஷம் கொடுத்து கீழே தள்ளினா அதுக்கப்புறம் போய் சேர்ந்துட்ட. அப்புறம் அர்ஜுனனை அவமானப்படுத்தினா கர்ணனை கொண்டு வந்துட்டோம் அதுக்கப்புறமும் போய் சேர்ந்துட்ட. அதுக்கப்புறம் காட்டுக்கு தியூத இதுல வந்து காட்டுக்கு அமுச்சுட்டு இப்ப வந்திருக்கோம் பாஞ்சாலிக்கு அவமானம் இன்னும் சந்தி பண்ணேன்னா என்ன அர்த்தம்? இப்படி பண்ண பண்ண நான் பிரிச்சு விடுவேன்னு அர்த்தம். புரியுறதா? அதான் இதனுடைய ஸ்லோகார்த்தம். ஸோ வந்து பாருங்க, மம சிசோஹோ ஏவ, மம சிசோஹோ ஏவ அப்படின்னா சைஷவாதேவன்னு அர்த்தம். எனக்கு குழந்தை காலத்திலிருந்தே, குழந்தை பருவத்திலிருந்து என்ன அப்படின்னா எது குருபிகி சக வைரம் பிரவருத்தம், என்ன ஒரு இந்த எத்து இங்க கொண்டு போய் சேர்த்துக்கணும். மம என்ன எனக்கு சிசோரேவ சைஷவாதேவ சைல்ட்ஹுட் டேஸ்லேருந்தே எது குருபிகி சக இந்த குரு அப்படின்னா அந்த குரு வம்சத்தை சேர்ந்த கௌரவா அவளோட கூட எது வைரம் பிரவருத்தம் என்ன ஒரு எனிமிட்டியானது வளர்ந்துட்டே இருந்ததோ தத்ர அப்படின்னா தஸ்மின் விஷயே அந்த வைரி பாவே ஆர்யஹ ந ஹேதுஹு. ஆர்யஹனா இங்க யுதிஷ்டிரஹா. ஆரியனான ராஜா இஸ் நாட் த ரீசன் ஃபார் த எனிமிட்டி. அப்புறம் கிரீட்டி ந ஹேதுஹு. கிரீட்டினா அர்ஜுனன், அர்ஜுனன் ஹேத்து கிடையாது. நச்ச யுவாம், நீங்க ரெண்டு பேரும் சகதேவன் நகுலன் நீங்க ரெண்டு பேரும் கிடையாது. சோ நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா ஜராசந்தஸ்ய உரஸ்தலம் இவ ஜராசந்தன் கிரீட்டி ஜராசந்தஸ்ய விரூடம் உரஸ்தலம் இவ ஜராசந்தனுடைய ஜரையா சந்திதம் ஜாத்தம். சரியா? அந்த விரூடம் அந்த உரஸ்தலத்தை போல, உரகனா மார்பு, அந்த உரப் பிரதேசம் போல என்ன அப்படின்னா அதாவது ஜராசந்தன் அவனுக்கு பேர் வந்ததே ஜராங்கிற ஒத்தியால சேர்க்கப்பட்டவன் தானே. அவன் பிறந்த உடனே ரெண்டா பொழந்து விடுறான். அவனை சேர்த்தது ஜரா. சோ அதனால ஜராசந்தகன்னு பேரு அவனுக்கு. ஜரையா சந்திதா சக ஜராசந்தகா அவனுடைய உரஸ்தலம் இவ அவனுடைய விரூடம் பிரிக்கப்பட்ட அந்த உரஸ்தலம் போல புனரபி மறுபடியும், அதாவது பீமன் பீமன் இன்னும் ஜராசந்தனெல்லாம் போட்டு இது பண்ணல. இனிமேல் தானே அந்த இன்சிடென்ட்ஸ் எல்லாம் வரப்போகுது. ஸோ புனரபி மறுபடியும் குருத்தா சந்திம் பீமஹா விகடயதி யூயம் கடயத. ஸோ குருதா பீமஹ கோவத்தோட இருக்கின்ற பீமஹ சந்திம் விகடயதி.
விகடயத்தின்னா பிளக்கிறதுன்னு அர்த்தம், பிரேக்குன்னு அர்த்தம். சரியா? விஸ்லேஷயதி யூயம், நீங்க எல்லாரும் தொம் யுவாம் யூயம், நீங்க 4 பேர் இருக்கல, நீங்க எல்லாரும் கடயத்தை சேர்த்து விட்டுருங்க அத அப்படிங்கிறான். புரியுறதா? சோ மம கலு சிசோரேவ குருபிஹி எது வைரம் பிரவருத்தம் तत्र तस्मिन् विषये आर्यः युधिष्ठिरः न हेतुः भवति, किरीटः न हेतुः भवति, युवां नकुलसहादेवौ நீங்க ரெண்டு பேரும் हेतुः न भवति, जरासन्धस्य उरस्थलमिव विरूढं पुनरपि क्रुधा சந்திம் பீமஹா விகடயதி யூயம் கடையது. நாங்க பிரிச்சு விடுவோம், நான் பிரிச்சு விடுறேன், நீங்க சேர்த்து விட்டுரும் அப்படின்னு ஒரு சர்க்காஸ்டிக்கா சொல்றான். அதாவது நீ பிரிக்க பிரிக்க நான் சேர்த்து விட்டுட்டே இருப்பேன்னு அர்த்தம். சரியா? எது போல அப்படின்னா ஜராசந்தஸ்ய உரஸ்தலம் இவ, உபமாலங்காரம் இங்க. ஜராசந்தனுடைய உரஸ்தலமானது எப்படி விரூடம் ஜரையா சந்தித்தமோ அது போல இருக்கின்ற அந்த இந்த ஒரு ரிலேஷன்ஷிப் ஆனது நீங்க போய் சந்தி பண்ணிக்கோங்கோ, நான் போய் பிரிச்சு விட்டுருவேன். புரியுதா? அண்ணா இருக்குல்ல ஸ்லோகம். சாணுநயம். இவன் வந்து ஒரு ஒரு இதோட சொல்றான் என்ன அப்படின்னா, ஒரு அனுநயத்தோட சொல்றான். ஆர்ய ஏவம் அதிசம்பிருத குரோதேஷு யுஷ்மாசு கதாச்சித் கித்யதே குருஹு. குருஹுங்கிறது குருஹு, சாரி, குருஹுன்னா இந்த இடத்துல வந்து பெரியவருங்கிற அர்த்தம், அண்ணான்னு அர்த்தம். ஸோ இந்த மாதிரி இந்த மாதிரி உங்கள் ஆர்ய ஏவம் அதிசம்பிருத குரோதேஷு, இந்த மாதிரி ரொம்ப ஒரு கோபத்துக்கு உட்பட்ட உட்பட்ட தருணத்தில் யுஷ்மாசு உங்களிடத்தில் கதாச்சித்து கித்யதே குரு, அதாவது தொயின்னு சொல்ல மாட்டான். தொய்ங்கிறது சிங்குலர், பீமனுக்கு தான் இந்த யுஷ்மாசு போறது. பட் இங்க வந்து பவந்தகா யுஷ்மாசு அப்படின்னு ஒரு மரியாதைக்கு ப்ளூரல். வயம்து ப்ரூமஹா அப்படின்னு சொல்றோம் இல்லையா, ஒரு அந்த அந்த யூசேஜ் மாதிரி. ஏவம் அதிசம்பிருத குரோதேஷு யுஷ்மாசு, ரொம்ப ஜாஸ்தியாக்கப்பட்ட கோபத்தோடு இருக்கின்ற உங்களிடத்தில் கதாச்சித் அட் டைம்ஸ் குருஹு கித்தியதே, குருவானவர் வருத்தத்துக்கு உட்படுவர். இஸ் வெரி சம்டைம்ஸ் இஸ் வெரி அப்செட் வித் யுவர் பிஹேவியர் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அந்த மாதிரி சொல்றான். அதுக்கு பீமசேனனோட பதில் கிம் நாம கதாச்சித்து கித்தியதே குரு குருஹு, என்ன சொல்ற? அண்ணா வந்து சம்டைம்ஸ் கோச்சுப்பாரா? குருஹு கேதமபி ஜானாதி, எதுக்கு வந்து கேதம்னா துக்கம், துக்கம் கூட அவருக்கு தெரியுமா அப்படின்னுட்டு ஒரு பியூட்டிஃபுல் ஸ்லோகம், ரொம்ப பாப்புலரான ஸ்லோகம் இது. ததா பூதாம் திருஷ்டுவா நிருபசதசி பாஞ்சால தனயாம் வனே வியாதைஹி சார்த்தம் சுச்சிரமுஷிதம் வல்கலதரைஹி விராட்டஸ்ய ஆவாசே ஸ்திதம் அனுச்சித ஆரம்ப நிபிருத்தம் குருஹு கேதம் கிண்ணே மயி பஜதி ந அத்யாபி குருஷு அப்படிங்கிறான். அதாவது என்ன மாதிரி அப்படின்னா, நிருப சதஸ்ல பாஞ்சாலிய அவ வந்து அந்த அவளுக்கு வந்து 3 நாள் பீரியட்ஸ் இருக்கிற டைம்ல ஒரு சிங்கிள் வஸ்திரத்தோட இருக்கா. அவளை வந்து தர தர தரன் நிருபசதசி பாஞ்சால தனையாம் ததா பூதாம் திருஷ்டுவா, அந்த மாதிரி அவளை பாஞ்சால தேசத்து தனையாம் பொண்ணான திரௌபதிய அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன்ல பார்த்துட்டு, அதுக்கப்புறம் வனே, அதாவது தியூதத்துல தோத்து போனதுக்கு அப்புறம் வனே காட்டுல வியாதைஹி சார்த்தம், வியாதகனா ஹண்டர்ஸ், ஹண்டர்ஸோட கூட வல்கலதரைஹி, நம்மளா ராஜகுமாரா ஆனா போட்டுன்றது என்னன்னா மரவுரி, மரவுரி அணிஞ்சுண்டு சுச்சிரம் உஷிதம் நன்னா வி ஸ்பெண்ட். உஷிதம்ங்கிறது வஸ்து தாத்துனோட யுக்த பிரத்யம், அஸ்மாபிஹி உஷிதம்னு அர்த்தம். புரியுறதா? வனை அவராலையும் பண்ணப்பட்டது, நம்மளாலையும் பண்ணப்பட்டது. ஓகே. அப்புறம் விராட்டஸ்ய, சரி 13 வருஷம் காட்டு ஆச்சு, 12 வருஷம் காட்டுக்கு போயாச்சு, 13வது வருஷம் அஜ்ஞாத வாசம் இருக்கணும். எங்க? விராட்டஸ்ய ஆவாசே, விராட்ட தேசத்துல போய் வசிக்கணும், எனக்கு என்ன அதில் எழுத்து அப்படின்னு இருக்குமோ. விராட்டஸ்ய ஆவாசே ஸ்திதம் அனுச்சித ஆரம்ப நிவிருத்தம். ஆரம்ப நிவிருத்தம் அப்படின்னா நமக்கு அனுச்சிதேன அனர்ஹேன ஆரம்பேன விவித காரியேன நிபிருத்தம் அப்படின்னா சுகுப்தம். வி ஹிட் அவர் செல்ஃப் பை பர்ஃபார்மிங் அன்வான்ட் ஆக்டிவிட்டிஸ். எப்படி அப்படின்னா, திரௌபதி பாஞ்சால தேசத்தினுடைய பிரின்சஸ், பஞ்சபாண்டவாளனுடைய பத்னி, குருவம்சத்தினுடைய ஒரு மாட்டு பொண்ணு. அவ வந்து என்ன சைரந்திரியா வேலைக்காரி வேஷம் போட்டு இருந்தா. நீ வந்து ராஜாக்கு மந்திரியா இருந்த, நான் வந்து குக்கா இருந்தேன், அர்ஜுனன் வந்து பிரகன்னலையா இருந்தான், நகுலனும் சகாதேவனும் அவ வந்து குதிரை இதா பார்த்துன்னு உட்காந்துட்டு இருந்தா, ஹார்ஸ் ஸ்டேபிள்ல உட்காந்துட்டு இருந்தா. இதெல்லாம் நமக்கு தேவையா?
சோ விராட்டஸ்ய ஆவாசே, விராட்ட தேசத்துல அனுச்சித ஆரம்ப நிபிருத்தம் ஸ்திதம். அனுச்சிதமான, உச்சிதம் இல்லாத ஆரம்ப நிபிருத்தம் அப்படின்னு சொல்லும்பொழுது விவித காரியேன பலவிதமான டிஃப்ரெண்ட் ஆக்டிவிட்டிஸ பண்ணிண்டு சுகுப்தம் ஸ்திதம் ரொம்ப மறைஞ்சுண்டு நம்மளோட ஐடென்டிட்டியை ப்ரொஜெக்ட் பண்ணிக்காம இருந்தோம். இன் ஸ்பைட் ஆஃப் கீச்சகன் troubling Draupadi, he was waiting till the last day to get over. Because the moment பீமன் வந்து கீச்சகனை கொண்டுட்டா அப்படின்னா will come to light. ஏன்னா கீச்சகன், ஜராசந்தன், ஹிடிம்பன், பகாசுரன், துரியோதனன், பீமன் இவ 6 பேரும் வந்து பராக்கிரமமான ஆட்கள். இதுல ஒத்தனை கொல்றானோ மீதி 4 பேரையும் அவன் தான் கொல்லுவான். இப்ப நீங்க பார்த்தீங்கன்னா பீமன் தான் ஜராசந்தனை கொன்னான், பீமன் தான் ஹிடிம்பனை கொன்னான், பீமன் தான் பகாசுர கொன்னான், பீமன் தான் கீச்சகனை கொன்னான், பீமன் தான் கடைசியா துரியோதனனையும் கொன்னான். சோ இத சொல்லிட்டா அவன் ரிவீல் ஆயிடுவான் அப்படின்னுட்டு அனுச்சித ஆரம்ப நிபிருத்தம் சுகுப்தமா இருந்துட்டோம். அதுக்கப்புறம் இதெல்லாம் ஆகிற டைம்ல குருஹு கேதம் ந, குருவுக்கு வந்து அப்ப துக்கம் இல்ல, ஆனா கேதம் கிண்ணே மை பஜதி ந அத்தியாபி குருஷு. இப்போ இவ்வளோ நடந்தப்புறம் கூட நான் பேசுறதுனால அவருக்கு துக்கம்ங்கிறது வருதே தவிர அந்த குருக்கள் கிட்ட இல்ல. கௌரவா கிட்ட கோவம் வரலையே அவனுக்கு அப்படின்னு, அவருக்கு வரலையே அப்படின்னு ரொம்ப ஒரு வருத்தத்தோட சொல்லிக்கலாம். புரியுறதா? அஹ் இங்க வந்து ஒரே ஒரு பாஞ்சால தனையா துர்தசா தர்ஷஸ்ய கேதகாரணே பர்யாப்தே பலவிதமான காரணங்களை வந்து சொல்றதுனால இங்க வந்து சமுச்சய அலங்காரம்னு ஒரு அலங்காரம். சரியா? சோ அதான் ததா பூதாம் நிருப சதசி நிருபாணாம் சதசி. சரியா? ராஜாக்களினுடைய சதஸ்ல பாஞ்சால தனயாம் ததா பூதாம் திருஷ்டுவா, பாஞ்சால தேசத்தினுடைய தனயாம் புத்திரியை, யாரு அந்த பாஞ்சாலியை, ததா பூத்வாம் அந்த மாதிரி ஒரு கண்டிஷன்ல திருஷ்டுவா பார்த்து விட்டு நீங்க ஒன்னொன்னுத்துக்கும் சேர்த்துக்கணும். குருஹு கேதம் ந அத்தியாபி குருஷு. புரியுறதா? வனே வியாதைஹி சார்த்தம், வனத்தில் காட்டில் வியாதாக அப்படின்னா ஹண்டர்ஸ், வியாதைஹி சார்த்தம் அவளோடு கூட வல்கலதரைஹி வல்கலத்தை தரிச்சுண்டு சுச்சிரம் உஷிதம் நன்றாக நம்மளால் வசிக்கப்பட்டது. அவரும் வசிச்சார், நம்மளும் வசிச்சோம். அப்ப கூட குருஹு கேதம் ந அத்தியாபி குருஷு அபிது கேதம் கிண்ணே மை வஜதி. புரியுறதா? அப்புறம் விராட்டஸ்ய ஆவாசே, விராட்ட தேசத்துல அனுச்சித ஆரம்ப நிபிருத்தம் ஸ்திதம் அஸ்மாபிகி. சோ வந்து அனுச்சிதமான ஒரு காரியத்துல ஈடுபட்டு நிபிருத்தம் சுகுப்தம் ஸ்திதம் அஸ்மாபிகி குருஹு கேதம் கிண்ணே மயி பஜதி ந அத்தியாபி குருஷும். சோ இன்னைக்கு கூட என்ன அப்படின்னா அத்தியாபி கேதம் பஜதி. புரியுறதா? மயி கிண்ணே மயி பீமே குருஹு யுதிஷ்டரானவர் கேதம் பஜதி நது குரு கௌரவேஷு அப்படின்னு சொல்றோம். சரியா இருக்கா? அஹ் தத் சகதேவ நிவர்த்தஸ்வ. சோ அதனால நீ வந்து என்ன அப்படின்னா நீ வந்து இங்கேருந்து போயிடு. ஏவம் ச ஆதிச்சீர பிரவருத்தா பிரவருத்த அமர்ஷ உத்தீபிதஸ்ய பீமஸ்ய வச்சனாத் விஜ்ஞாபய ராஜானம். சோ நீ இங்கேருந்து கிளம்பி போ. என்ன அப்படின்னா அதிச்சீர பிரவருத்த அமர்ஷ உத்தீபிதஸ்ய, சிரம்னா கொஞ்சம், அதிச்சிரம்னா வெகுகாலம், வெகுகாலமாக, பிரவருத்தம்னா வளர்க்கப்பட்ட, சேர்க்கப்பட்ட, குரோதத்தினால, அமர்ஷகன குரோதக, அமர்ஷேன உத்தீபிதக நன்ன கோவத்தினால வளர்க்கப்பட்ட பீமஸ்ய பீமனுடைய வச்சனாத்து விஜ்ஞாபய ராஜானம் விஜ்ஞாபய. இங்கேருந்து நீ போ. எதோட போ அப்படின்னா பல வருஷமாக, பல காலமாக பிரவருத்தம் வளர்க்கப்பட்ட ஒரு கோபம், அந்த கோபத்தினால ஜாஸ்தியாக்கப்பட்ட உத்தீபிதம்னா அந்த அந்த அக்னி வந்து பிரஜ்வாலியமா எரியறதுன்னு சொல்றா பார்த்தேளா, அந்த உத்தீபிதகன உஜ்வாலிதஸ்ய பீமஸ்ய வச்சனாத்து ராஜானம் விஜ்ஞாபய கன்வே மை வேர்ட்ஸ் டு யுதிஷ்டா. அதனால நீ இங்கேருந்து கிளம்பி போ, அண்ணா கிட்ட நான் சொல்றத போய் சொல்லு அப்படிங்கிறார். என்ன அப்படின்னா ஆர்ய கிம்மிதி, என்னன்னு சொல்லணும் அப்படிங்கிறார். பீமசேனன் சொல்றான், யுஷ்மத் சாசன லங்கன ஆம், அம்ஹசி மயா மக்னேன நாம ஸ்திதம் பிராப்தா நாம விகர்ஹணா ஸ்திதிமதாம் மத்தியே அனுஜானாமபி
मध्ये अनुजानामपि क्रोध उल्लासित शोणित अरुण गदस्य उच्चिन्दतः कौरवान् अद्य एकं दिवसं ममासि न गुरुः नाहं விதேயः தவ. ஸோ வந்து ரொம்ப ஒரு ஒரு கோபமான ஒரு வார்த்தையை வந்து சொல்லிடுறான். என்ன அப்படின்னா, ஆஹ், நான் வந்து உங்களுடைய அதாவது அம்ஹசு அப்படின்னா பாப்பம்னு அர்த்தம். அம்ஹஹ அம்ஹசி அம்ஹாம்சி. அம்ஹசி அப்படிங்கிறது இங்க வந்து சப்தமியில இருக்கு. ஓகேவா? சோ வந்து என்ன அப்படின்னா, யுஷ்மத் சாசன லங்கன அம்ஹசி மக்னேன மயா ஸ்திதம் நாம ஸ்திதிமதாம் அனுஜானாம் மத்தியே விகர்ஹணா பிராப்தா நாம. அதாவது உங்களுடைய ஆணைய தாண்ட அப்படிங்கிற ஒரு பாவம் அதுல முழுகின என்னால் இருக்கட்டும், நான் இருந்துட்டு போறேன். அதுக்கப்புறம் உன்னுடைய அனுஜாகா எங்கர் பிரதர்ஸ் இருக்கார் இல்லையா, அவள்லாம் என்ன, அவளுக்கு என்ன அட்ஜெக்டிவ்னா ஸ்திதிமதாம். ஸ்திதிமதாம் அனுஜானாம். ஸ்திதிமதாம் அப்படின்னு சொல்லும் பொழுது உன்னுடைய அண்ணாவினுடைய ஆக்ஞைய பரிபாலனம் பண்ற அந்த பிரதர்ஸ்குள்ள நான் வந்து இந்த இவன் இருக்கான் பார், பீமன் இருக்கான் பார், அண்ணா சொல் பேச்சே கேட்க மாட்டான் அப்படிங்கிற ஒரு கேட்டகரியில நான் விழுந்துட்டு போறேன். சரியா? இப்ப நம்ம ஆத்துல பசங்க பேசுற மாதிரி தான், நான் என்ன பண்ணாலும் சொன்னதை கேட்க மாட்டேன் அப்படின்னு சொல்றாளோ அந்த மாதிரி. அனுஜானாம் மத்தியே ஸ்திதிமதாம் அனுஜானாம் மத்தியே, உன் பேச்ச நீ ஒரு கோடு போட்டா அதை தாண்டாம இருக்கின்ற உன்னுடைய எங்கர் பிரதர்ஸ்க்கு நடுவுல விகர்ஹணா நாம பிராப்தா. இவன் எனக்கு வந்து இந்த இவன் இருக்கான் பாருங்கோ, விகர்ஹணாங்கிறது ஜுகுப்சான்னு போட்டிருக்கார். இந்த மாதிரி இவன் சொன்ன பேச்சே கேட்க மாட்டாங்கிற பேரும் எனக்கு வந்துட்டு போட்டோம். அதுக்கப்புறம் என்ன அப்படின்னா, குரோத உல்லசித சோணித அருண கதஸ்ய கௌரவான் உச்சிந்ததः மம அத்ய ஏகம் திவசம் குருஹு ந அசி அகம் தவ விதேயः ந. சரியா? சோ நீ எனக்கு அண்ணாவும் இல்ல, நான் உனக்கு தம்பியாவும் இல்லைன்ட்டான். என்ன அப்படின்னா, குரோத உல்லசித சோணித அருண கதஸ்ய. குரோதேன அப்படின்னா கோவத்தினால, உல்லசிதாக சோணிதேன அருணா கதா ஏன ததா உக்தः கௌரவானு திருதராஷ்டிர புத்திரானு உச்சிந்ததக நாசத்தை பண்ற மம பீமஸ்ய. அதாவது இந்த குரோத உல்லசித சோணித அருண கதஸ்ய கௌரவானு உச்சிந்ததக இதெல்லாம் பீமஸ்யாக்கு அட்ஜெக்டிவா போறது. இந்த மம இருக்கு பார்த்தீங்களா, அதுக்கு அட்ஜெக்டிவா கொண்டு போய் விட போறோம். புரியுறதா? எல்லாம் சஷ்டியில இருக்கு. குரோதேன क्रोधेन उल्लसितः उल्लासिताः उत्तोलिताः क्रोद्धोल्लासिताः शोणितः शोणितेन அருணா கதா ஏன சக. ஸோ இந்த கோவத்தினால செவக்காக்கப்பட்ட கதா, அந்த கதையோட இருக்கின்ற ததா உக்தஸ்ய அந்த கதஸ்ய கௌரவானு உச்சிந்ததக அந்த கௌரவர்களை உச்சிந்ததக அழிக்கின்ற மம இந்த பீமஸ்ய அத்ய இன்னைக்கு ஏகம் திவசம் குருஹு ந நீங்க வந்து குரு கிடையாது, எனக்கு அண்ணா கிடையாது. என்ன அப்படின்னா ந அசி அகம் ச தவ விதேய ந அஸ்மி. விதேயகனா ஆதேசகரகன்னு அர்த்தம். நீங்க சொல்றதெல்லாம் செய்யறவனா நானும் இருக்க போறது. உங்களுக்கு உங்க தம்பியா இருந்தா தானே எதிர்த்து பேசுனேன்னு வர போறது. இந்த இந்த இவாளை அழிக்கிற வரைக்கும் நீங்க எனக்கு அண்ணா கிடையாது, உங்களுடைய ஆர்டரை ஃபாலோ பண்ற தம்பியும் நான் கிடையாது. சரியா? சோ யுஷ்மா அதாவது ராமாயணம் வந்து ராமர் வந்து காட்டுக்கு போ அப்படின்னோடனே கிளம்பி போயிட்டார். மகாபாரதம் அப்படி கிடையாது. இப்போ இருக்கிறத மனுஷாளுடைய ரியல் கேரக்டரை காமிக்கிறது யாருன்னா மகாபாரதம் தான் இல்லையா? சோ யுஷ்மத் சாசன லங்கன அம்ஹசி மக்னேன மயா. சரியா? அதாவது அம்ஹசிங்கிறது சப்தமியில இருக்கு. யுஷ்மத் அப்படின்னா யுஷ்மாக்கம், உங்களுடைய. சரியா? தவ யுஷ்மாக்கம் சாசன சாசனஸ்ய லங்கனம் சாசன லங்கனம் லங்கனேன அம்ஹஹ அதனால வர ஒரு பாபக தஸ்மின் பாபே அந்த அம்ஹசி மக்னேன மயா மூழ்குகின்ற என்னால் ஸ்திதம் நாம இருந்துட்டு போட்டோம். மூழ்கினவனாய இருந்துட்டு போறேன். சரியா? அதுக்கப்புறம் அனுஜான ஸ்திதிமதாம் அனுஜானாம் மத்தியே. ஸ்திதிமதாம் அப்படின்னா சொல்றத கேட்கிற ஜேஷ்டா ஜேஷ்ட ஆக்ஞா பரிபாலன மரியாதவதாம் அனுஜானாம்.
அண்ணாவினுடைய வார்த்தையை வந்து கேட்கணும்னு மரியாதையோட இருக்கின்ற உன்னுடைய யங்கர் பிரதர்ஸ்க்கு நடுவுல விகர்பணா பிராப்தா நாம இருந்துட்டு போட்டோம், என் கட்ட பேரை வரட்டும், சரியா? நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா, குரோத உல்லாசித சோணித அருண கதஸ்ய கௌரவானு உச்சிந்ததா மம, சரியா? குரோதத்தினால ரொம்ப அஹ், ரொம்ப ஒரு ஆக்ரோஷத்தோடு இருக்கின்ற சோணித வெண்மையாக, ஒரு சோணிதம் அப்படின்னா அருணா ரக்தவர்ணா யா, சோணிதம்னா உங்களுக்கு ருதிரேன சோணிதா, இதுன்னு அர்த்தம் பிளட். அதனால சோணிதம்னா பிளட்டு, சோணிதேன அருணா, அந்த ரத்த வர்ணத்தினால அருணம், ரத்த வர்ணம் இல்ல ரத்தத்தினால ரத்த வர்ணத்தோட இருக்கின்ற, ரெட் கலர்ல இருக்கின்ற அருண கதஸ்ய, சரியா? அந்த ரக்தவர்ணா கதா ஏன சக ததா உக்தஸ்ய தஸ்ய மமாக்கு போறது அது, புரியுறதா? சோ குரோத்தோல்லாசித சோணிதேன அருணா கதா கதா யஸ்ய சக தஸ்ய, அந்த கதஸ்ய கௌரவானு உச்சிந்ததா மம, இந்த கௌரவர்களை உச்சிந்ததா அப்படின்னா போட்டு அடிக்கிறது, கொல்றது, அந்த விநாசத்தை பண்ற என்னுடைய அத்ய ஏகம் திவசம் துவம் நீங்கள் ந குருஹு அசி. இங்க பாருங்க, அத்ய ஏகம் திவசம் ந குருஹு, புரியுதா? ஆரும் இங்க சேர்த்துக்கோங்க, இந்த நாவ் இதோட சேர்த்துக்கோங்க. ந இல்ல, என்னது அத்ய ஏகம் திவசம் குருஹு மம குருஹு ந அசி ந தவ விதேய அகம், உங்களுடைய கட்டளைக்கு உட்பட்டவனாக நானும் இருக்க போறது. நீங்களும் எனக்கு அண்ணாவா இருக்க வேண்டாம், இருந்தாதானே அண்ணாவோட பேச்சை தாண்டினான்னு சொல்ல முடியும். நான் வந்து இல்லாமே இருக்கேன் அப்படிங்கிறான், புரியுறதா? அஹ், இல்ல, அதுதான். புரியுது புரியுது. ஆமா. இங்க வந்து இங்க வந்து இந்த மாதிரி அவனுடைய ஒரு கோபம், இது வந்து இவனுக்கு சூட்டபிளா இந்த மமங்கிறதுக்கு என்னெல்லாம் அப்படின்னா, இந்த குரோத்தோல்லாசித சோணித அருண கதஸ்ய கௌரவான உச்சிந்ததா மம, அது எல்லாமே சஷ்டியில இருக்கு உங்களுக்கு, சரியா? சரியா இருக்கா? சோ யுஷ்மத் சாசன லங்கன அம்ஹசி, அம்ஹனா பாபக, பாபம்னு அர்த்தம், சரியா? அம்ஹசு அப்படிங்கிறது சகாராந்த சப்தம், நபும்சகலிங்கம். அம்ஹஹ அம்ஹசி அம்ஹாம்சி, அண்ட் அம்ஹசிங்கிறது சப்தமியில இருக்கு. உங்களுடைய சாசனசிய லங்கனேன அம்ஹஹா தஸ்மின் அம்ஹசி மக்னேன மயா, புரியுறதா? அப்படிப்பட்ட ஒரு பாவத்தில், எப்படி பாவங்கிறது என்ன அப்படின்னா, பெரியவா பேச்ச கேட்கலனாலே அது பாவமா எப்படி? சோ யுஷ்மத் சாசன லங்கன ஹம்ஹசி மக்னேன மயா நாமஸ்திதம், இருந்துட்டு போட்டோம். அப்புறம் அனுஜானாம் ஸ்திதிமதாம் அனுஜானாம் அப்படி மத்தியே விகர்ஹணா நாம பிராப்தா, அதுவும் போன போடுது. क्रोध उल्लसित उल्लासित शोणित अरुण गदस्य कौरवान् उच्चिन्दतः मम अद्य एकं दिवसं न त्वं गुरुः न असि न अहं तव विधेयः, சரியா? ம், சரி. அதாவது இங்க 2, 3 இருக்கு, இப்படி சேர்த்துக்கோங்க. ந அத்ய ஏகம் திவசம் மமாசி, இன்னைக்கு ஒரு நாள் கிடையாது, என்ன? ந குருஹு அசி இங்க சொல்லிக்கோங்க. ந அகம் விதேயா தான், 3 இருக்கு, ஒண்ணுத்துக்கும் சொல்லிக்கலாம், சரியா? இது உத்ததம் பரிக்கிராமதி. சோ இந்த மாதிரி ஒரு அகங்காரத்தோட அவன் வந்து கோவத்தோட அப்படியே அங்கேயே சுத்தின்னு இருக்கான், சரியா? மூவ் பண்றான். தமேவ அனுகச்சன்னு ஆத்மகதம், அவனையே பின்தொடர்ந்துட்டு, ஆத்மகதம்னா தனக்குள்ளே பேசிக்கிறதுன்னு அர்த்தம். ஆத்மகதம் அப்புறம் பிரகாசம்னு வரும், பிரகாசம்னா பேசுவா. இப்ப நமக்கு வந்து படிக்கும்போது ஆத்மகதம்னு போட்டுருவா, ஸ்டேஜ்ல வந்து ஆத்மகதம்னு அவ மனசுக்குள்ளேயே பேசிட்டு இருந்தா பாக்குறவாளுக்கு டயலாக் என்னன்னு தெரியாது, ஆனா ஸ்டேஜ்ல அவ பேசுவா இல்லையா? சோ தமேவ அனுகச்சன்னு ஆத்மகதம், தன் மனசுக்குள்ள நினைச்சுக்கிறான் என்ன, அயே கதம் ஆர்யः பாஞ்சால்யாः சதுஷாலகம் பிரதி பிரதி பிரஸ்திதः பவது தாவது அகம் அத்ரைவ திஷ்டாமி. ஓ, அண்ணா வந்து ஆரியகங்கிறது இங்க பீமக, கதம் பீமக பாஞ்சாலியாக, பாஞ்சாலியினுடைய சதுஷாலகம்னா அவளுடைய பெட்ரூம், அதுக்குள்ள போறாரே, பிரதி பிரஸ்திதா அதை நோக்கி போறாரே, சரி. நான் என்ன பண்றேன், பவது தாவது அகம் அத்ரைவ திஷ்டாமி, நான் இங்கே நின்னுக்கிறேன், இது ஸ்திதா அங்கே நிக்கிறான். உன்னவே பீமசேனக பிரதிநிவிருத்தி ஆலோக்கியச்ச, திரும்பி வந்துட்டு போனவன் திரும்பி வந்துட்டு பார்த்துட்டு, சகதேவ கச்சத்துவம் குரும் அனுவர்த்தஸ்வ, சோ போ, நீ அண்ணா கிட்ட போய் நீ வந்து
யுதிஷ்டிரனுடைய ஆக்ஞைய பாலனை பண்ணு. அனுவர்த்தஸ்வன யூ ஃபாலோ ஹிம். சரியா? அகமபி ஆயுதாகாரம் பிரவிஷ்ய ஆயுத சகாய பவாமி. நானும் என்ன பண்ண போறேன்? ஆயுதஸ்ய ஆகாரம்னா த பிளேஸ் வேர் யூ கீப் த ஆயுதங்கள். இது மாதிரி கராஜ் மாதிரி. சோ அகமபி நானும் ஆயுதாகானம் ஆயுதானாம் ஆகாரக அதுக்குள்ள போயிட்டு பிரவிஷ்ய என்டர் பண்ணிட்டு ஆயுத சகாய பவாமி. ஆயுத சகாய எஸ்ய சகா. அதாவது யாருக்கு ஆயுதம் மாத்திரம் சகாயம். ஏன்னா நான் உங்களோட பிரதரா இல்லைன்னு விட்டானோ. எவ்வளவு சூட்டபிள் வேர்ட்ஸை போட்டிருக்காரு பாருங்க. ஆயுத சகாய பவாமி அப்படின்னா இதரேஷாம் சகாய மமாஸ்து. எனக்கு வேண்டாம், எனக்கு வேண்டவே வேண்டாம். மம மாஸ்து, எனக்கு தேவையே இல்லை. ஆயுத சகாய பவாமி. எனக்கு வந்து ஐ எம் ஹாப்பி வித் மை வெப்பன்ஸ். எனக்கு யார் வந்து ஃப்ரெண்டு அப்படின்னா, யார் வந்து சககாரன் அப்படின்னா, சரியா? அஹ், ஆரிய நைதம் ஆயுத ஆகாரம் அவன் சொல்றான். இது வந்து ஆயுத ஆகாரம் கிடையாது. அதனுடைய ஆயுதம் வைக்கிற இட்ஸ் நாட் த பிளேஸ் வேர் த வெப்பன்ஸ் ஆர் கெப்ட். பாஞ்சாலியாக சதுஷாலகம் இதம். பாஞ்சாலியினுடைய பெட்ரூம் இது. கிம் நாம நைதம் ஆயுதாகாரம் பாஞ்சாலியாக சதுஷாலகம் இதம் அப்படின்னு கேக்குறான். ஓ, இது என்ன ஆயுதாகாரம் இல்லையா? பாஞ்சாலியினுடைய ரூமா? விசிந்திய சஹர்ஷம். யோசிச்சுட்டு சிரிச்சுண்டே ஆமந்திரைத்வ தவ்யா ஏவ மயா பாஞ்சாலி. ஸோ வந்து ஆமந்திரைத்தவ்யா அப்படின்னா ஐ நீட் டு இன்வைட் ஹர் ஆல்சோ. புரியுறதா? அஹ், என்ன அப்படின்னா இவா 4 பேரை விட பாஞ்சாலிக்கு கோவம் ஜாஸ்தி இருக்குமோ? பிகாஸ் அவ தானே அத்தனை அவமானத்தையும் அனுபவித்தா. ஸோ ஆமந்திரைத்தவ்யா மயா பாஞ்சாலி. மயா பாஞ்சாலி ஏவ ஆமந்திரைத்தவ்யா. யாரை கூப்பிடணும் இந்த சண்டையை பத்தி டிஸ்கஸ் பண்ணணும்னா இவா 4 பேரும் லாய்க்கு இல்ல. பாஞ்சாலி தான் கரெக்டான பர்சன். சப்ரணயம் சகதேவம் ஹஸ்தே கிரகித்வா. ஸோ அவனை வந்து என்ன ஒரு பிரேமத்தோட அவன் கையும் புழிச்சுண்டு வத்ச ஆகம்யதாம் வா நீ எதாரியக குருபிகி சந்தானம் இச்சன்னு அஸ்மானு பீடயதி தத் பவானபி பஷ்யது. ஸோ வந்து எது ஆரியக. ஆரியகங்கிறது இங்க யுதிஷ்டிரன் கௌரவாளோட சேர்ந்துண்டு ஒரு சந்தி பிரஸ்தாவத்தை பத்தி பேசிட்டு இருக்கான் இல்லையா? நம்மளுக்கு நமக்கு துக்கத்தை கொடுக்கறானே, அந்த அந்த துக்கத்தை வந்து நீயும் பாரு. நீயும் பாரு அவ எவ்வளவு கஷ்டத்தை அனுபவிக்கிறாங்கிறத நீயும் பாரு. புரியுறதா? இது ஆரியக குருபிகி சந்தானம் இச்சன்னு. குருபிகி சந்தானம் இச்சன்னு ஆரியக எது அஸ்மானு பீடயதி. எப்படி நமக்கு ஒரு கஷ்டத்தை கொடுக்கறாரோ தது பவான் அபி பஷ்யதோ. எப்படி நீ நானும் கஷ்டத்தை அனுபவிக்கலப்பா? சாக்ஷாத் இந்த பாஞ்சாலி பாவம் அவளும் வந்து கஷ்டத்தை அனுபவிக்கிறா அப்படின்னு சொல்றான். அப்போ உபௌ பிரவேசம் நாட்டயதா 2 பேரும் போறா. பீமசேனஹ சக்ரோதம் பூமோ உபவிஷதி. கோவத்தோட உட்காந்துக்கிறான். சசம்பிரமம் ஆரிய இதம் ஆசனம் ஆஸ்தீரணம். என் புக்ல இருக்கு அந்த வார்த்தை, அந்த சென்டென்ஸ் இதுல இல்ல. அவன் போய் பூமியில உட்காந்துக்கிறான், தரையில உட்காந்துக்கிறான். பீமசேனஹ சக்ரோதம் பூமோ உபவிஷதி. ஆரிய இதம் ஆசனம் ஆஸ்தீரணம். இங்க வந்து உனக்கு இது சீட்டு போட்டிருக்கா. அத்திர உபவிஷ்ய ஆரியப் பாலயது கிருஷ்ண ஆகமனம். சோ வந்து என்ன கிருஷ்ணஸ்ய ஆகமனம் பாலயது. கிருஷ்ணரனுடைய அந்த ஆகமனத்தை வருகையை நீ வந்து எதிர்பார்த்துண்டு உட்காரு. புரியுறதா? அஹ், கிருஷ்ணஸ்ய ஆகமனம். ஆகமனம்ங்கிறது உங்களுக்கு ஒரு கிருத்து பிரத்யம். அதனால இங்க வந்து விக்கிர வாக்கியம் சொல்லும் பொழுது நீங்க வந்து சஷ்டி போடணும். சரியா? கிருஷ்ணஸ்ய ஆகமனம் கிருஷ்ணாகமனம் பாலயது. வெயிட் ஃபார் இஸ் அரைவல். ஓகேவா? பாலயது கிருஷ்ணாகமனம். கிருஷ்ணாங்கிறது கிருஷ்ணருக்கு தான் சொல்றான். சரியா? வத்ச கிருஷ்ண ஆகமனம் இதி அனேன உபோத்காதேன ஸ்மிருதம். அத பகவான் கிருஷ்ணः கேன பிரகாரேண சந்திம் கர்த்தும் சுயோதனம் பிரதி பிரஹிதः. சோ வந்து பிரஹிதஹனா பிரேஷிதஹன்னு அர்த்தம். சரியா? சோ வந்து இப்ப என்ன வத்ச இங்க உட்கார்ந்துட்டு யோசிக்கிறான். என்ன வத்ச கிருஷ்ணாகமனம் இது அனேன உபோத்காதேன ஆஹ் ஸ்மிருதம் அத பகவான் கேன பிரகாரேன அப்படின்னா கேன பணையனன்னு அர்த்தம். என்னத்த பணையம், அதாவது ஒரு பார்ட்டர் சிஸ்டம் மாதிரி தானே. எனக்கு நீங்க இவ்வளவு கொடுத்துருங்கோ, சண்டை வேண்டாம் அப்படின்னு சொல்லி ஒரு ஒரு சந்தி பண்ணுவாளோனோ. நாங்க இதை கொடுக்குறோம், நீங்க அதை கொடுங்கோ அப்படிங்கிற மாதிரி. சோ இங்க வந்து பிரகாரேனன்னு போட்டிருக்கார். என்னோட டெக்ஸ்ட்ல கேன பணையனன்னு போட்டிருக்கார். பணம்னா பணயம் வைக்கிறதுன்னு சொல்றோம் இல்லையா? அந்த மாதிரி மாட்கேஜ் மாதிரி. மாட்கேஜ் இல்ல, இதை கொடுத்தா அது ஒரு பார்ட்டரிங் சிஸ்டம் மாதிரி. அத
பகவான் கிருஷ்ணः பகவானான கிருஷ்ணர் கேன பிரகாரேண எந்த விதமாக சந்திம் கர்த்தும் ஒரு சந்தியை செய்வதற்கு சுயோதனம் பிரதி பிரஹிதः பிரஹிதகன பிரேஷிதः எத எந்த மாதிரியான ஒரு சந்தியை பண்றதுக்கு அவர் வந்து பிரகதः கதः அப்படின்னு கேட்கிறான். ஆர்ய பஞ்சபிஹி கிராமைஹி 5 கிராமங்களால 5 கிராமத்தை குடுத்துட்டா சண்டை வேண்டாம் அப்படிங்கிறத பிரஸ்தாவிக்கிறதுக்கு போயிருக்கார் அப்படின்னு சொன்ன உடனே அவனுக்கு வந்து இன்னும் கோவம் வந்து தலைமையில ஏறிடுத்து. கர்ணோ பிதாய தன் காதை ரெண்டுத்தையும் மூடிண்டு ஆஹா தேவஸ்ய அஜாத சத்ரோஹோ அபி அயம் ஈதிருஷः தேஜ தேஜ அஹ், தேஜ அபகர்ஷः உபகர்ஷः இல்ல தேஜ அபகர்ஷः இது எது சத்தியம் கம்பிதம் இவ மே ஹிருதயம். சோ என்ன அப்படின்னா இப்படிப்பட்ட ராஜசூய யாகம் பண்ண அஜாத சத்ரு யாருக்குமே வந்து சத்ருவே இல்லாதவர் யாருன்னா உங்களுக்கு யுதிஷ்டிரர் இல்லையா? சோ அந்த யுதிஷ்டிரருக்கு இந்த மாதிரி ஒரு கதியாங்கிறான். புரியுறதா? சோ அஹஹ தேவஸ்ய தேவனான அண்ணாவான அஜாத சத்ரோஹோ யுதிஷ்டிரனுடைய இது அஜாத சத்ரோஹோ அபி அயம் ஈதிருஷः தேஜ அபகர்ஷः அவருடைய ஒரு தேஜஸுக்கும் இப்படி ஒரு அபகர்ஷமா இழிவா இது எது சத்தியம் கம்பிதம் மே ஹிருதயம். ஐயோ என்னோட ஹிருதயம் வந்து துடிக்கிறதே பரிவிருத்திய ஸ்தித்வா அப்படின்னு நடந்துட்டு திரும்பிட்டு உட்காடுறான். என்ன அப்படின்னா என்ன அப்படி என்ன சொல்றான் அப்படின்னா தத்வத்ச ந த்வயா கதிதம் நச்ச மயா பீமேன ஸ்ருதம். ஐயோ நீ சொல்லல நான் கேட்கல அப்படின்னே வச்சுக்கோ அப்படிங்கிறான். என்ன அப்படின்னா எது தத்து ஊர்ஜிதம் அதி உக்ரம் க்ஷாத்திரம் தேஜः அஸ்ய பூபதேः திவ்ய தி திவ்யத அக்ஷைः தத் ஆனனே தத் சாரி தத் அனேன நூனம் ததபி ஹாரிதம். சோ அஸ்ய பூபதேः எத் தத் ஊர்ஜிதம் அத்யுக்ரம் க்ஷாத்திரம் தேஜः அக்ஷைः திவ்யதா அனேன ததபி நூனம் ஹாரிதம். என்ன அப்படின்னா அஸ்ய பூபதேः இந்த ராஜாவான யுதிஷ்டிரனுடைய எது தத்துனா எது ஜெகதி பிரசித்தம் தத்து அப்படிப்பட்ட அர்ஜிதம் அப்படின்னா சம்பாதிக்கப்பட்ட அந்த மரியாதைங்கிறது பரம்பரையா வந்த அவா புள்ள அதனால மரியாதை இல்ல. ஹி ஆல்சோ ஏர்ன்ட் இஸ் ரெஸ்பெக்ட். அர்ஜிதம் அந்த ஆர் சாரி அஜிதம் நினைக்கிறேன் அர்ஜிதம் இல்ல அஜிதம். அஜிதம்னா பலசாலி ந ஜிதா என அத்தியுக்ரம் ரொம்ப அதிசய தீப்தமான அந்த க்ஷாத்திரம் க்ஷத்ரியாளுக்கே உச்சிதமான தேஜக பிரதாபக. என்ன அப்படின்னா பூர்வம் ஆசீத் முன்னாடி இருந்ததோ அக்ஷைஹி திவ்யதா அனேன ததபி போச்சு. சரியா? அக்ஷைஹினா அக்ஷம்னா உங்களுக்கு அந்த இது தாயகட்டை அதனால தியூதத்தினால திவ்யதா கிரீடதா அனேன ராஜ்ஞா ததபி அந்த தேஜஸும் போயிடுச்சு. சோ இப்ப வந்து ஃபர்தரா இந்த மாதிரி ஒரு ஒரு கேவலமா ஒரு 5 கிராமத்துக்கு போய் இவர் வந்து இந்த மாதிரி பேரம் பேசிட்டு இருக்காரு. புரியுறதா? ஆஹ் இத நீ கேட்கவும் இல்ல நான் கொஞ்சம் சொல்லவும் இல்லைன்னுட்டும் இத சொல்றான். என்ன அப்படின்னா அதாவது இந்த மாதிரி ஒரு அத்தியல்ப பணையன சந்தி சந்தித்சயாஸ்ய தேஜோஹானிஹி அபி சூச்சயதி இது ஆக எது. ஓகே. ஸோ இந்த மாதிரி அல்பமான ஒரு பணம் ஒரு பெட்டுனால ஒரு ஒரு பார்ட்டர் சிஸ்டம்னால என்ன அப்படின்னா ஏற்கனவே போச்சு. இவனுக்கு எப்ப தியூதம் ஆடினானோ அப்பயே போச்சு. எது தத்து ஊர்ஜிதம் அத்தியுக்ரம் க்ஷாத்திரம்னு போட்டிருக்கார். இங்க ஊர்ஜிதம்னு போட்டுட்டு இங்க ஏன் அர்ஜிதம்னு போட்டிருக்கான்னு தெரியல. சாரி. ஊர்ஜிதம் அதி உக்ரமான க்ஷாத்திரம் தேஜக இது எல்லாமே இந்த தேஜஸுக்கு அட்ஜெக்டிவா போறது. அஸ்ய பூபதேகே தேஜக இந்த தேஜஸ் எப்படி இருக்கு அப்படின்னா நன்றாக ஊர்ஜிக்கப்பட்ட இவனுக்கு இப்படிப்பட்ட ஒரு பராக்கிரமசாலி அப்படின்னு அத்தியுக்ரம் க்ஷாத்திரம்னா க்ஷத்ரிய சம்பந்தம் க்ஷத்ரியாளுக்கே உச்சிதமான தேஜக அஸ்ய பூபதேகே. என்ன அப்படின்னா திவ்ய அக்ஷைஹி அஹ், அக்ஷைஹி திவ்யதா அனேன ததபி நூனம் ஹாரிதம். ஸோ அக்ஷைஹி அந்த எப்போ வந்து அந்த தாயக்கட்டை விளையாடினானோ அப்பயே வந்து போச்சு. இப்போ இன்னும் ஃபர்தரா என்ன அப்படின்னா 5 கிராமத்துக்கு பேரம் பேச போயிருக்காளே அப்படின்னு இவனுக்கு ஒன்றும் கோவம் வந்துச்சு. சரியா? அஹ். அதுக்கப்புறம் நேபத்தியத்துல வருது சமாஸ்வசித்து பட்டினி சமாஸ்வசித்துங்கிறான். யாரோ உள்ள பின்னாடி வந்து திரௌபதிய வந்து பாஞ்சாலிய வந்து சாஸ்வரம் இது சமாஸ்வாசனம் பண்றான் கன்சோல் பண்றான். நேபத்திய அபிமுகம் அவலோக்கிய ஆத்மகதம் நேபத்தியத்தை பார்த்துண்டே
மனசுக்குள்ள நினைச்சுக்கிறான் சகதேவன். ஹயே கதம் யாக்ஞசேனி முகுஹு உபச்சீயமான பாஷ்ப பட்டல ஸ்தகித நயனா ஆரிய சமீபம் உபசர்பதி தத் கஷ்டதரம் ஆபதிதம். ஏற்கனவே இவன் வந்து கோபத்துல இருக்கான். இதுல வந்து ஆடட் டு தட் பாஞ்சாலி அழுதுண்டே வெள்ளம் வந்தான்னு வச்சுக்கோங்க, இன்னும் வந்து எரியிற நெருப்புல எண்ணெய் ஊத்துற மாதிரி ஆயிடும். ஏ கதம் யாக்ஞசேனி அப்படின்னா திரௌபதி, அவோ முகுஹு மறுபடியும் உபச்சீயமான பாஷ்ப பட்டல ஸ்தகித நயனா. அவளுக்கு வந்து என்ன கண்ணுல வந்து ஜலந்தெழும்ப, அஹ், 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 அஸ்ரு, பாஷ்பம்ங்கிறது அஸ்ரு. முகுஹு மறுபடியும் உபச்சீயமானம்னா ஒழுகுகின்ற, பாஷ்பம்னா கண்ணீர். அந்த பட்டல ஸ்தகித நயனா அதோட இருக்கின்ற, அதனால ஆச்சாதனம் பண்ணப்பட்ட கண்ணோட இருக்கின்ற இந்த அக்ஞ நயனாங்கிறது இவளுக்கு அட்ஜெக்டிவா போறது. யாக்ஞசேனி ஆரிய சமீபம் கதம் உபசர்பதி, ஐயோ வந்துட்டானா என்ன ஆகும் அப்படின்னா தத்து கஷ்டதரம் ஆபதிதம். ஏற்கனவே வந்து இவர் கோவத்துல இருக்கார், இன்னும் அழுதுண்டே வந்து ஒய்ஃப் வந்து எதிர்க்க நின்றா இன்னும் கொழுந்து விட்டு எரியுமே அப்படின்னு சொல்றான். அதுக்கு வந்து ஒரு கம்பாரிசன் கொடுக்கிறார். என்ன அப்படின்னா, எது வைத்யுதமிவ ஜோதிஹி ஆர்யே குருத்தே அத்ய சம்பிருதம் தத் பிராவிருடிவ கிருஷ்ணா இயம் நூனம் சம்வர்தயிஷ்யதி. இவர் வந்து எப்படி இருக்காருன்னா, குருத்தே ஆர்யே கோவத்தோட இருக்கின்ற ஆரியனிடத்தில் எது வைத்யுதமிவ ஜோதிஹி வித்யுத் போல இருக்கின்ற ஒரு ஜோதி. வித்யுத்னா மின்னல், மின்னல் போல இவர் வந்து டங்குன்னு இவருக்கு கோவம் வந்துட்டு இருக்கு. அதுல வந்து இந்த கிருஷ்ணா இருக்க பாருங்க, கிருஷ்ணாங்கிறது திரௌபதிக்கு பேரு கிருஷ்ணான்னு. இயம் கிருஷ்ணா பிராவருடிவ நூனம் சம்பர்தயிஷ்யதி. அந்த கோவத்தை, பிராவருடுனா பெரிய மழை போல, மழை வந்து இடியோட இருந்ததா இன்னும் மின்னல் நன்னா மின்னுமோனோ அந்த மாதிரி ஆக்கி விட்டுற போறான். சோ இந்த மின்னலை போல அப்படிங்கிறது, மின்னலை வந்து பீமனுக்கு சமானமா கம்பேர் பண்றா. பிராவிருடுங்கிறது வருஷா, மழை, அதை வந்து திரௌபதிக்கு சமானமா சொல்றா. புரியுறதா? அத்ய குருத்தே ஆர்யே, இன்னைக்கு கோவத்தோட இருக்கின்ற ஆரியனிடத்தில் வைத்யுதம் இவ யத் ஜோதிஹி சம்பிருதம். வைத்யுதம் அப்படின்னா சௌதாமினி சம்பூதம். வித்யுத்திலேந்து, வித்யுத்னா வித்யுதோ ஜாத்தம் ஜாத்தா வைத்யுதம். வித்யுத்திலேந்து உண்டான ஒரு ஒரு லைட், சரியா, லைட்டனிங், சரியா, அதனால உண்டான ஒரு ஜோதிகி, ஒரு ஜுவாலாவானது இன்னைக்கு இருக்கு இந்த கோமா இருக்கிற அண்ணா கிட்ட. இயம் கிருஷ்ணா, இந்த திரௌபதியானவள் நூனம் தத் ஜோதிகி பிராவிருடிவ வருஷா சமய இவ சம்வர்திஷதி. எப்படி வந்து அந்த மின்னல் வந்து மழை வரலன்னு வச்சுக்கோங்களேன், 4 தடவை அந்த மின்னல் வந்துட்டு போயிடும் மைல்டா. ஆனா வருஷா வந்துடுத்து, மழை வந்துடுத்து அப்படின்னா அந்த மின்னல் இன்னும் டங் 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 டங்குன்னு இடியும் மின்னலும் வந்துட்டு இருக்கோம். இவ வந்து இந்த பிராவிரட்டு போல இவ வந்துட்டு இந்த மின்னலுடைய ஜோதிய இன்னும் ஜாஸ்தி ஆக்கிடுவோம் போல இருக்கே அப்படின்னு ஒரு ஆமா. நூனம் சம்வர்திஷ்யதிங்கிற இடத்துல உங்களுக்கு உத்பிரேக்ஷா தான். அஹ் அது வந்து லிட்டரலா அவ வளர்க்கறான்ங்கிறது கிடையாது. இந்த இடத்துல வந்து உங்களுக்கு மத்தபடி உபமா. எது வைத்யுதமிவ ஜோதிஹி ஆர்யே குருத்தே அத்ய சம்பிருதம் தத் பிராவிருடிவ கிருஷ்ணா இயம் நூனம் சம்வர்தயிஷ்யதி ததः பிரவிசதி யதா நிர்திருஷ்டா திரௌபதி சேட்டீச்ச. அதுக்கப்புறம் திரௌபதியும் அந்த சேட்டியும் உள்ளவரா. திரௌபதி சாஸ்திரம் நிஸ்வசிதி, அழுதுண்டே பெருமூச்சு விடுறா. நிறுத்திக்கலாமா? இல்லனா உபமா அலங்காரம், இல்லனா என்ன சொன்னீங்க? இல்லன்னா இந்த நூனம்ங்கிற பதம் வருதுனால யூ மே சே உத்பிரேக்ஷா ஆல்சோ இங்க. ஓகே, ஓ சரி சரி, ஓகே, நூனம்ங்கிறதுனால ஓகே. ம். ஆமா. ஓகே. சரியா? ஏன்னா இங்க கோபத்தை தான் வளர்க்கறது இல்லையா? ஆமா. இன்னும் உபமாவும் வச்சுருலாம். இது ம், வந்து இது வேண்டாம். ம், சரியா? ம். சரி சரி. நிறுத்திக்கலாமா? ஆ, முடிச்சு.